தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அறிவு முகம் இருக்கு. ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ் தமிழ்நாட்டு கேடராக இருந்தால் அவங்களுக்கு மதிப்பே தனி. அதுவும் அவங்க தமிழ்நாட்டுக்காரங்களாக இருந்தால் இன்னும் மதிப்பு கூடவாயிடும். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக யூபிஎஸ்சி தேர்வில் நம்ம இளைஞர்கள் தேர்வாகிறது குறைஞ்சிடுச்சு. ஆனால் இன்னைக்கு அந்த கவலையை நீங்கள்லாம் போக்கியிருக்கீங்க. குடிமைப்பணி தேர்வுகளுக்கு தயாரான உங்களுக்கு நம்ம அரசு எப்படியெல்லாம் பயிற்சி கொடுத்துச்சு, ஊக்கம் கொடுத்துருக்கு. உங்களுடைய சுமையை குறைக்க ஊக்கத்தொகையெல்லாம் கொடுத்து உங்களில் பலரும் ஊடகங்களுக்கு கொடுத்த பேட்டிகள் எல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். இதுவே இன்னும் பல பேரை ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக ஆவதற்கு மோட்டிவேட் பண்ணணும். மற்றவர்களுக்கு உறுதுணையாக உங்கள் பணியை நீங்கள் தேர்வான அன்றைக்கே தொடங்கிட்டீங்க. அதிகாரம் என்பது சமூகத்துக்கும் சக மனிதர்களுக்கும் எளியவர்களுக்கும் உதவுறதா, அவனுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு பயன்படுத்துறதா அமையணும். இன்னைக்கு அதிகாரம் உங்கள் கையில் நோக்கி வர இருக்கு. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுக்கு ரோல் மாடலாக பல பேர் இருப்பாங்க. இனிமே நீங்க பலருக்கு ரோல் மாடலாக ஆக வேண்டும். அதுதான் என்னுடைய விருப்பம். இன்னைக்கு செலக்ட் ஆகி இருக்கக்கூடிய நீங்க சிறப்பாக பணியாற்றுவது மூலமாக தான் அந்த நிலையை அடைய முடியும். என்னுடைய புது வாழ்க்கை அனுபவத்தில் இதை சொல்றேன். மக்களுடைய மனசுல நம்ம இடம்பெறணும். முதல்ல சமூக நீதி, நேர்மை, துணிவு ஆகியவற்றை மனசில் வச்சுக்கிட்டு ஏழை எளிய மக்களோட உயர்வுக்காக பாடுபடுங்க. இந்த மூன்றையும் மனசில் வச்சு பணியாற்றினா மக்கள் நிச்சயம் நம்ம மறக்க மாட்டாங்க. ஈன்ற பொழுதின் பெரிதுவுக்கும் வள்ளுவர் சொன்ன அந்த மகிழ்ச்சியை இப்போ நான் உங்கள் பெற்றோர்களுக்கு கொடுத்துருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் புறநானூரில் சொன்ன சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனை என்ற கடமையை நிறைவேற்ற மகிழ்ச்சியை கொடுத்துருக்கீங்க. நான் அடுத்த முறை உங்களை சந்தித்தாலும் உங்களுடைய பணிகளையும் சாதனைகளையும் சொல்லி வாழ்த்த வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை என்கிற அந்த நம்பிக்கை உங்கள் முகங்களை பார்க்கும்போது எனக்கு நிச்சயமாக வருது. ஆகவே உங்களை மீண்டும் வாழ்த்தி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளர்க.